ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. கும்பகோணத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாநாட்டில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் 5 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் பதிவு செய்துள்ள 1537 உலமாக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 3000 ரூபாய் ஓய்வூதியம் 5000ஆக உயர்த்தப்படும் என்றும் 44 குடும்பங்களுக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். உலமாக்கல் நலவாரிய உள்ள 15,060 பேரில் முதற்கட்டமாக 1000 பேருக்கு 2 வீலர் வாங்க மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். சென்னை, மதுரை போல கோவையிலும் புதிய வக்பு வாரிய தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்றும் கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான் இல்லாத இடங்களில் மாநகராட்சிகள் அரசு நிலங்களை தேர்வு செய்து அவை அமைக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்ள 10 உருது ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என மொத்தம் 5 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். தொடர்ந்து இனி முக்கிய செய்திகளை பார்க்கலாம். வரும் தேர்தல் தமிழகத்திற்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே நடைபெறக்கூடிய தேர்தல் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அதிமுகவோட சதி எண்ணத்தை நீங்க உணரணும். இந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் தமிழ்நாட்டோட நலனை காக்கக்கூடிய, தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் மறந்துடக்கூடாது. பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைந்தா, தமிழ்நாட்டில் அமைஞ்சா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும். ஆனா அதை தடுக்கிற துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்குத்தான் இருக்கு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.